நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் A0 சார்ஜர் டேட்டா தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிமாட்டிக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் சொல்யூஷன் எப்படி இருக்குது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான லேஅவுட் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்கிமாட்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ சார்ஜர் டேட்டா எடுப்போம். ஹார்ட்வேர் சொல்யூஷன் சார்ஜர் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போர்டில் என்னென்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன காம்பனண்ட் இருக்குதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் இந்த சாம்சங் A0 மதர் போர்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு போர்டில் என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு முதல்ல நம்ம ஃபைன் பண்ண தெரியணும். பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்ம வந்து பவர் ஐசின்னு சொல்லுவோம். ஸோ சுற்றி பக்காயில் இருக்குது, பக்கத்தில் ஒரு கிறிஸ்டல் இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுவோம்னா பவர் ஐசின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் இது என்ன சொல்லுவோம்னா டிஸ்பிளேன்னு போட்டுருவோம், அதாவது பேக் லைட் டிரைவர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சாரி, இது டிஸ்பிளேவோட பயாஸ் டிரைவரு. ஸோ இது கீழே இருக்கிறது தான் பேக் லைட் டிரைவரு. ஸோ டிஸ்பிளே பயாஸ் டிரைவரோட ஐசி, இது பேக் லைட் டிரைவரோட ஐசி. ஸோ இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா 3GPA 4GPA RF. ஸோ நெட்வொர்க் செக்ஷன் சொல்வது ஃபுல்லாமே நெட்வொர்க் செக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பேக் என்ன இருக்குன்னா, ஸோ இது வந்து சோசி, அதாவது சிபியூன்னு சொல்லுவோம். இது எம்டி, இதில் வந்து மீடியாடெக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது MT6765 ஒரு சிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது EMMC, அதாவது ஸ்டோரேஜ் பெருன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐசி தாங்க சார்ஜர் ஐசி. ஸோ இது என்ன சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லெக் டைப் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது லெக் டைப் ஐசியில் சார்ஜர் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த போர்டில். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 4G பவர் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு மதர் போர்டில் இருக்க காம்பனண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சார்ஜர் டேட்டா, ஸோ சர்க்யூட்டு, ஸ்கிமாட்டிக்ஸ் வச்சு எப்படி ஃபால்ட் வந்தால் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லேஅவுட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கனெக்டர் எடுத்துக்கிறேன், அதாவது லேஅவுட்டில் கனெக்டர் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் கனெக்டர் எடுத்தேன். காப்பி பண்ணி நான் ஸ்கிமாட்டிக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்டர் காமிச்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த கனெக்டரு. ஸோ இந்த கனெக்டரில் எங்கேயாச்சும் Vbus வோல்டேஜ் வருதான்னு பாருங்கள். ஸோ இதாக இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு இந்த சார்ஜர் கீழே சப்போர்ட்லேருந்து மெயின் போர்டு வர Vbus லைன். ஸோ இதில் எத்தனை வோல்டேஜ் வரும்னா 5 வோல்டேஜ் கிட்ட நமக்கு வரும். ஸோ இது எங்கே, இதுக்கப்புறம் கனெக்டர்லேருந்து இதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இத்தனை இடத்துக்கு நமக்கு போகுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி கனெக்டர், அதாவது இதுதான் நம்ம சார்ஜர் டைப் சி சார்ஜர் போடுங்க. டைப் சி சார்ஜர் போர்ட்லேருந்து நமக்கு வருது. இதை பார்த்தீங்கன்னா சிசி, அதாவது சேனல் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஸோ CC1 CC2ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐசிக்கு இன்புட்டாக போகுது. அதுக்கப்புறம் ஸோ இதுவும் அந்த CC1 CC2க்கான ஐசி தான். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சார்ஜிங் ஐசி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த OVP ஐசின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ OVP அப்புறம் தான் எங்கே போகணும்னா சார்ஜிங் ஐசிக்கு போகணும். ஸோ OVP ஐசிக்கு போகிறப்ப கனெக்டர்லேருந்து பாருங்கள், ஒரு கெப்பாசிட்டர், அப்புறம் ஒரு ரெசிஸ்டர் 470K ரெசிஸ்டரும், அதுக்கப்புறம் ஒரு 110K ரெசிஸ்டர் போட்டு க்ரௌண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வழியாக நமக்கு எங்கே போகுதுன்னா ஓவிபியோட இன்னுக்கு போகுது. அதே பார்த்தீங்கன்னா இதுதான் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ வோல்டேஜ் டிவைடர்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருந்து டிவைட் ஆகி ஓவிபி இது உள்ள ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் உள்ளே போகுது. ஸோ இது போனதுக்கப்புறம் அவுட் ஆகும் வோல்டேஜ். ஸோ இதுதான் அவுட்புட் வோல்டேஜ். ஸோ இதுதான் எங்கே போகும்னா சார்ஜிங் ஏசிக்கு போகும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணி பார்ப்போம் எங்கே போகும்.
ஸோ கனெக்ட் காட்டுது. டைப் சி இருக்குது, இது கிடையாது. சார்ஜரோட கவரேஜுக்கானது சிசி 290 சார்ஜிங் ஐசி. ஸோ இதுதான் அந்த சார்ஜிங் ஐசி, அந்த நம்ம பார்த்தோம்னா லெக் டைப் ஐசி. ஸோ இதுதான் அந்த சார்ஜிங் ஐசி. ஓவிபியிலேருந்து இங்கே நமக்கு என்ன வருது, இன்புட்டாக உள்ளே வருது, விபஸ்ன்னு இன்புட்டாக உள்ளே வருது. ஸோ உள்ளே என்னென்ன அப்படின்னா அப்பர் அண்ட் லோயர் மாஸ்ஃபெட் வழியாக சுவிட்சிங் பண்ணி இந்த காயில், ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம்னா பக் காயில்னு சொல்லுவோம். இது வழியாக நமக்கு எத்தனை வோல்டேஜ் வரும்னா 4.2 வோல்டேஜ் வரும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா விபிஹெச் வோல்டேஜ் சொல்லுவோம். இந்த சாம்சங் ஃபோன்லலாம் என்ன சொல்லுவோம்னா V16 தான் சொல்லுவோம். அதாவது மீடியாடெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்க ஃபோனில் ஃபுல்லாக என்னென்னு யூஸ் பண்ணுவோம்னா V16 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ குவால்காம் இந்த மாதிரி ஃபோன்லாம் விபிஹெச்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ விபிஹெச்னாலும் சரி V16னாலும் ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அதிலே ஒரு லைன் உள்ளே போகுது, உள்ளே போயிட்டு வெளியே வி பேட்டாக வரும். ஸோ இதுதான் நம்ம பேட்டரி கனெக்டருக்கு சார்ஜிங்காக போகும். ஸோ எங்கே போகும்னா பேட்டரி கனெக்டருக்கு போகும். சரி, இந்த சார்ஜிங் ஐசியில் வேறு என்னென்ன பின் அவுட் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இது விபஸ் இன்னு. ஸோ இது சுவிட்சிங் நடக்குது, அந்த காயில் வழியாக சுவிட்சிங் பண்ணி நமக்கு எவ்வளோ 4.2 வோல்டேஜ் வருது. அதாவது விபஸ் வந்து 5 வோல்டேஜ், அதை வந்து கம்மி பண்ணுறாங்க, அதாவது பக் பண்ணி 4.2 வோல்டேஜாக விபிஹெச்சாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் என்டையர் லோடுக்கும் நமக்கு போகும். ஓகேவா? அதுலேருந்து இன்னொன்று பேட் ஒன்று இருக்கா. ஸோ இதுதான் வி பேட் சொல்லுவோம், அதாவது பேட்டரி கனெக்டருக்கு போய் சார்ஜர் ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு பின் கிட்டது XC1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SDA அதாவது சீரியல் டேட்டா சீரியல் கிளாக்னு சொல்லுவோம். இது வந்து சிபியோட கம்யூனிகேஷன் லைன். ஓகேவா? வேறு என்ன இருக்குது? ஸோ PMID அதாவது உள்ள இன்டர்னல் சர்க்யூட் வேலை செய்கிறதுக்கான ஒரு பம்பிங் கெப்பாசிட்டி. இந்த PMID கெப்பாசிட்டியில் எவ்வளோ வோல்டேஜ் வரும்னா, ஸோ நம்ம கொடுக்குற விபஸ் வோல்டேஜ் தான் PMID கெப்பாசிட்டிலையும் நமக்கு அந்த 5 வோல்டேஜ் தான் வரும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் எதுவும் ஷார்ட் ஆனாலோ இல்லை மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து சார்ஜர் ஏறாது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா PTSDன்னு சொல்லுவாங்க, அதாவது பூட் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்னல் சர்க்யூட், அதாவது உள்ளே இருக்கான சூப்பர் மாஸ்பெட்டான கேட்டுக்கான வோல்டேஜ்னு சொல்லுவோம், ஹையாக கொடுக்கணும். ஸோ அதுக்கான கெப்பாசிட்டர் தான் இது. இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா 8 வோல்டேஜ் கிட்ட வரும். அதாவது காயிலில் கனெக்ட் பண்ணிருக்க இடத்துல நமக்கு வந்து 4.2 வோல்டேஜ் வரும். இந்த எண்டில் நமக்கு எத்தனை வோல்டேஜ் வரும்னா 8 வோல்டேஜ் கிட்ட வரும். ஸோ இது மோஸ்ட்லி இது இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த ஒரு கெப்பாசிட்டர் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் இந்த PMID, ஸோ 2 கெப்பாசிட்டரும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு கெப்பாசிட்டர் மிஸ் ஆனால் உங்களுக்கு சார்ஜர் ஏறாதுங்க. இந்த பூட் கேப் கெப்பாசிட்டர் சொல்லுவோம். ஸோ இந்த கெப்பாசிட்டி மிஸ் ஆனால் உங்களுக்கு சார்ஜர் ஏறாதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சாம்சங் A04 இதான் சார்ஜிங் ஐசியோட டீட்டெயில்ஸ் டேட்டா. ஸோ இதை நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா ஹார்ட்வேர் ஃபங்க்ஷனில் சார்ஜர் டேட்டா யூஸ் பண்ணி எந்தெந்த காம்பனண்ட் வழியாக போகுது, அதாவது அதில் வந்து உங்களுக்கு வந்து போல்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஹார்ட்வேர் செக்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு, அதாவது சார்ஜர் டேட்டாக்கானது ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கனெக்டரை கண்டுபிடிச்சோம், நமக்கு அந்த விபஸ் லைனை கண்டுபிடிச்சி தான் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஸோ இது வந்து விபஸ் லைன்னா ஸோ இதுதான் விபஸ் லைன். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவிபிஐசின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஓவிபிஐசி ஸ்கீமாட்டிக்ஸில் பார்த்தோம்ல, ஸோ அதுதான் அந்த ஓவிபிஐசி. ஸோ இந்த கெப்பாசிட்டர் வழியாக ஓவிபிக்கு இன்புட் ஆகுது. இந்த 2 ரெசிஸ்டர் தான் இந்த R1 R2 ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க, வோல்டேஜ் டிவைடர்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அவுட் ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு என்ன போகுது, இந்த கெப்பாசிட்டர் வழியாக உள்ள இன்புட்டாக போகுது. ஸோ இன்புட்டாக போனோன்னே நமக்கு வெளியே பக்காகி நமக்கு எத்தனை வோல்டேஜாக வந்துடுது, 4.2 வோல்டேஜாக வந்துடும். ஸோ இதுதான் அந்த பக்காய். ஸோ இதை தான் நம்ம விபிஹெச்னு சொல்லுவோம், அதாவது V16 சாம்சங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இங்கே பாருங்கள் இதில் VPH நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் VPH வோல்டேஜ்னு சொல்லுவோம். இதுதான் என்டையர் லோடுக்கும் ஸோ போகும். ஸோ அதுலேயும் இன்னொரு என்ட்டு உள்ளே போயிட்டு என்ன வரும்னா VBAT வரும். பாருங்கள் இந்த கெப்பாசிட்டி வழியாக வருது. இந்த கெப்பாசிட்டி வழியாக இது ஒரு ஜீனோ டயோடு. அது வழியாக எங்கே போகுது, எங்கே போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ VBAT பாருங்கள் அதுக்கான டெஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இதுதான் அதுக்கான டெஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த இதுக்கு VBAT போயிடுது. ஸோ 4.2 வோல்டேஜ் இங்கே போய் பேட்டரிக்கும் போயிடுது. ஸோ இதுதான் பேட்டரி. அதுக்கப்புறம் சார்ஜராக ஆரம்பிச்சு. ஸோ இதில் எதுவும் ஸோ இந்த கெப்பாசிட்டி எதுவும் ஷார்ட் ஆனாலும் இல்லை VBus லைனில் எதுவும் ஷார்ட் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா சார்ஜர் ஏறாது. ஸோ ஸ்கிமாட்டிக் உங்களுக்கு லேஅவுட் இந்த மாதிரி சார்ஜர் டேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஒரு ஃபோனுக்கு சார்ஜர் ஏறல, ஸோ இந்த மாதிரி சாம்சங் எனக்கு கூறிட்டு சார்ஜர் ஏறல, ஸோ அது எப்படின்னு எனக்கு பார்க்க தெரில, பொருளையும் ஒன்றா என்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ தேங்க்யூ.